வான் வாசக வட்ட அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணும் நூல் வாசிப்பு துரோகச் சுவடுகள். ஆசிரியர் முன்னாள் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இறையன்பு. இந்த புத்தகம் மொத்தம் 88 பக்கங்களை உடையது. 13 பொருளடக்கங்களாக உள்ளது. அவைகள்: எச்சரிக்கை எப்போதும், நீயுமா புரூட்டஸ், நன்றி மறப்பவர் பலர், சீடனாய் ஒரு மூடன், வேலி வேய்ந்த வயல்கள், வளர்த்த கடா, அமுக்கப்படும் அங்கீகாரம், உத்தமனில்லை உத்தமச் சோழன், பிளாசி யுத்தம், உடன்பிறப்பும் உழைவைக்கலாம், புத்தர் காலத்திலேயே, துரோகம் என்னும் தொடர்கதை. இறுதியாக இதன் முதல் அத்தியாயமாக எச்சரிக்கை எப்போதும் என்ற பகுதியில் ஆசிரியர், மனிதர்கள் நம்பிக்கையால் வாழ்கிறார்கள், நம்பிக்கையாலே வீழ்கிறார்கள். நம்பிக்கை நல்ல காலை சிற்றுண்டி, மோசமான இரவு உணவு என்கிறது ஆங்கில பொன்மொழி. எவ்வளவு நம்பினோம், ஏமாற்றி விட்டானே என்று புலம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்பினால்தான் ஏமாற்ற முடியும் என்பதை அவர்கள் அறிவதில்லை. பகையாளி செய்தால் குயுக்தி, பங்காளி செய்தால் துரோகம், எதிரி செய்தால் உத்தி, நண்பன் செய்தால் துரோகம், கூட இருப்பவன் பறிப்பதே குழி, தூரமாக இருப்பவன் செய்தால் அது அகழி என்கின்ற சின்ன தத்துவத்தை புரிந்து கொண்டால் எச்சரிக்கையாக இருந்து ஏமாறாமல் காத்துக்கொள்ள முடியும். துரோகிகள் எப்போதும் இருக்கிறார்கள். பூமியின் முகத்தில் புன்னகைத்து கொண்டும் சாமியின் மீது சத்தியம் செய்து கொண்டும் அவர்கள் விழுக்காடு இன்று அதிகரித்திருக்கிறது என்பதே உண்மை. வரலாற்றை வாசிப்பது சரித்திர புஸ்தகங்களையும் சாதித்த வீரர்களையும் பற்றி படித்து புலாங்கிதம் அடைய மட்டுமல்ல, துரோகத்தால் வீழ்ந்தவர்களையும் முற்றிலும் நம்பி பெற்றதை தொலைத்தவர்களையும் பற்றி அறிந்து எப்போதும் விழிப்புணர்வுடன் விளங்குவதற்காகவே. சுற்றி இருப்பவர்களையும் உற்று பார்க்கச் சொல்வது அவசியம். வேண்டுபவர்களையும் நடிப்பவர்களையும் வெகு பார்க்கச் செய்வது முக்கியம் என்ற அர்த்த சாஸ்திரம் எழுதுகிறது. எல்லார் மீதும் ஒரு கண் வைப்பது அவசியம் என்று திருக்குறள் தெரிவிக்கிறது. அந்தப்புறத்தில் அரவாணைகளை பணியமர்த்தி அதையும் அரண்மனை சேவர்கள் ரகசியங்களை கசிவிடாமல் செய்ய அவர்கள் நாக்குகள் துண்டிக்கப்பட்டதையும் படித்திருக்கிறோம். நாகாக்க ரகசியம் காப்பது அவசியம். உணவை கூட ஒவ்வொரு முறையும் சுதைத்த பிறகே உண்ண வேண்டும். அதில் நஞ்சு கலக்கும் நெஞ்சு கொண்டவர்கள் ராஜ சமையலறைக்குள் ஊடுருவலாம் என்று முன் ஜாக்கிரதையை முன்மொழிந்த காலம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். அவை வெறும் தகவல்களாக அறியப்படுவதற்கு மட்டுமல்ல, உள்ளத்தில் சிலுவை போல் அறியப்படுவதற்காகுமே. மனிதர்கள் சுயநலமிக்கவர்கள். அவருடைய அத்தனை செயலும் ஆதாயத்தை நோக்கிய செயல்படும் என்கின்ற கராரான பார்வை மார்க்ஸ்க்கு இருந்தது. மனிதர்கள் மகத்தான மேன்மை கொண்டவர்கள் என்ற பரந்த பார்வை மகாத்மாவுக்கு இருந்தது. மகாத்மாவையும் மார்க்ஸையும் எங்கெங்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அறிபவர்களே அறிஞர்களாகிறார்கள். இருட்டறையில் சிக்கிக்கொள்ளும் போது தான் பூனையின் கால்களின் நகங்கள் எவ்வளவு நீளம் என்பது தெரிகிறது. பூனையைப் போல தோன்றும் பலர் நேரம் வரும் வரை வாளை சுருட்டவும், காலம் கனிந்தால் பாலை குடிக்கவும், உறவு கசந்தால் ஆலை முடிக்கவும் செய்வார்கள். நம்பிக்கையிடுவது, நம்பிக்கையின்மையால் வாழ்வதும் தொடர்கின்றன. எத்தனை முறை ஏமாந்தாலும் நம்புவதற்கு தயாராகவே பலர் இருக்கின்றனர். காரணம் பேராசை. வேர்வை சிந்தாமல் கல்லாப்பட்டி நிரம்ப வேண்டும் என்கின்ற நப்பாசை. உழைக்காமல் உயர வேண்டும் என்கின்ற குறுக்கு வழி. இவையே ஏமாறுவர்களுக்கு மூலதனம். பொய் புனையும் போலி வேடங்கள் உண்மையை காட்டிலும் கவர்ச்சியாய் கண் சிமிட்டுகின்றன. பித்தளை தங்கத்தை காட்டிலும் நன்றாக மின்னி பித்தலாட்டம் செய்கின்றது. இதிகாசங்களில் துரோகங்கள் ஞானங்களின் கழுத்தை நெறித்த சம்பவங்கள் உண்டு. ஹிரண்யதன்யு என்பவன் மலைவாழ் மக்களின் அரசன். அவனுக்கு ஒரே புதல்வன். அவனுக்கோ இராணுவ கலைகளில் வானலா வளர அவா. விற்கலையும் அதில் ஒன்று. நிஷாத இளவரசனான அவன் அந்த அரசு குருவை அணுகிறான். அவரோ கற்றுத்தர மறுக்கிறார். அவன் இனத்தை காட்டி திருப்புகிறார். மனமெங்கும் காயத்துடன் காட்டுக்கு திரும்பி அவன் அவரே குருவாக மானசீகமாக வரைந்து கற்கிறான். அவன் ஈடுபாட்டால் ஒவ்வொரு உத்தியிலும் ஜொலிக்கிறான். அஸ்தினாபுர இளவரசர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு வருகிறார்கள். அமாவாசை இரவு, எங்கும் இருட்டு. அவர்கள் வனத்திலேயே கூடாரம் அமைத்து தங்குகிறார்கள். அன்று இரவு நாயொன்று குறைத்து இளவரசர்களின் தூக்கத்துக்கு தொந்தரவு தந்தது. கும்மிருட்டில் வெளியில் செல்ல யாரும் விரும்பாத போது திடீரென அம்பு வாயும் சத்தமும் அதைத் தொடர்ந்து நாயின் குறைப்பும் நின்று போன நிசப்தமும் வெளிப்பட்டன. அடுத்த நாள் அந்த நாய் ஒரு செந்நாய் என்பதும் அது இறந்து கிடப்பதும் தெரிந்தது. இருட்டில் எப்படி அதை வீழ்த்தியிருக்க முடியும் என்று வியப்புடன் அந்த அரச பயிற்சியாளரின் தலைமாணாக்கன் விசாரித்தான். அந்த விசாரிப்பில் விசனமும் சந்தேகமும் கலந்திருந்தன. அம்பு புறப்பட்டு வந்த திசையை நோக்கி அனைவரும் நடையை கட்டினர். அங்கு அந்த நிஷாச்ச இளவரசனின் பயிற்சியை பார்த்தனர். அவன் தன்னை காட்டிலும் அனைத்து விதத்திலும் தலை சிறந்தாக இருப்பதை பார்த்தான். அந்த அரச குருவின் சிஷ்யன். அவன் தலைகவிழ்ந்தான். தலைமானானுக்கே தலைகணுவா என்று குருவிற்கும் வருத்தம். அவர் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவன் சாந்தாமனமில்லை. அவரிடம் அந்த குரு எதையும் செய்ய முடியாமல் கையை பிசையவில்லை. அவர் நிஷாத்த இளவரசனும் குருதட்சணை கேட்டார். எது கேட்டாலும் கிடைக்குமா என்று பாம்பு நாக்கை நீட்டுவதைப் போல நாவை நீட்டி நப்பாசுடன் கேட்டார். அவன் சரி என்றான். கட்டை விரலை கேட்டார். வலது கை கட்டை விரலை காணிக்கையாகத்தன பணித்தார். அந்த கட்டை விரலாலே அம்புகளை செலுத்த முடியும். அது அறுக்கப்பட்டு விட்டால் அவன் வில்வித்தையில் வீரனாக விளங்க முடியாது என்பது அவருடைய கணிப்பு. தயக்கமின்றி அவன் கட்டை விரலை கத்தரித்து ஆசாரியனின் கால்களில் வைத்தான். அந்த ஆசாரியார் உண்மையிலே துரோணர் அல்ல, துரோகர்.
நம்பிக்கை துரோகம் செய்த அவர் யாருக்காக அதை செய்தாரோ அவர்களாலேயே வீழ்த்தப்பட்டார் என்பதே மகாபாரதத்தின் உச்சகட்டம். துரோணர் என்றால் வாலி என்று பொருள். அவர் வாலியில் பிறந்தவர். கவிழ்த்து விடுவார் என்ற பொருளில்தான் அவ்வாறு அழைக்கப்பட்டாரோ தெரியவில்லை. கட்டவிரலை இழந்தும் ஏகலைவன் விற்பயிற்சியில் தொடர்ந்தான். அவன் மரணம் வீரமரணமாகவே விளைந்தது. பலவீனமானவர்கள் ஒருபோதும் பலம் வாய்ந்தவர்களாகி விடக்கூடாது என்பதில் மட்டும் பலரும் எச்சரிக்கையுடன் இருக்கின்றார்கள் எப்போதும். 2வது அத்தியாயம். நியூமா புரூட்டஸ். உலகத்தில் புத்திசாலிகள் குறைச்சல் இல்லை, விசுவாசிகளே குறைவு. முட்டாள்களை வைத்து வேலை வாங்குவது கூட சிரமமில்லை. ஆனால் துரோகிகளோடு நிர்வாகத்தை நடத்துவது சிரமம். நம்பியவர்கள் செய்கின்ற துரோகத்தை காட்டிலும் நம்மிடம் நல்லதை சாதித்து கொண்டவர்கள் செய்கின்ற துரோகம் கொடுமையானது. அதை சிரித்து கொள்வது சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. நினைக்கும் போதெல்லாம் அணைக்க மறந்த அடுப்பை போல நெஞ்சு எரிகிறது. விசுவாசத்திற்கு உதாரணமாக அவருடைய பாட்டனார் இருந்ததை பற்றி மகாத்மா காந்தி தன்னுடைய சுத்திய சூழ்நிலையில் குறிப்பிடுகிறார். பாட்டனார் பெயர் ஓதா காந்தி என்ற உத்தம சந்திர காந்தி. பெயர் கேட்டவர், உத்தம தத்துவமாய் ஒளிர்ந்தவர், இறுதிவரை கொள்கையில் உறுதி. போர்பந்தரில் திவானாக இருந்தார். சூழ்ச்சிகளால் வீழ்ச்சியடைந்து போர்பந்தரை விட்டு புலம்பெயர நேர்ந்தது. ஜமுனா காட்டில் அடைக்கலம் புகுந்தார். அங்கிருந்த நவாபுக்கு எப்போதும் இடது கையிலால் சலாம் செய்வார். மரியாதை குறைவாக இச்செய்தியை கருதிய ஒருவர் அவரிடம் இடக்கையால் ஏன் சலாம் என்று இடக்கு மடக்காய் கேட்டார். அதற்கு ஓதகாந்தி, என் வழக்கரம் முன்பே போர்பந்தருக்கு அர்ப்பணம் செய்துவிடப்பட்டது என்று கம்பீரமாக பதிலளித்தார். அற்பர்களால் எதையும் அர்ப்பணம் செய்ய முடியாது. அவர்கள் சந்தர்ப்பங்களே சாதகமாக்கிக் கொள்ள தர்ப்பணம் செய்பவர்கள். துரோகத்தின் அடையாளமாக வரலாறு சிலரை எப்போதும் கருதி வருகிறது. அப்படிப்பட்டவர்களில் புரூட்டோஸ் முதன்மையாய் நிற்கிறான். அதற்கு வலுவான காரணங்கள் உண்டு. ஜூலியஸ் சீசர் ரோமாபுரியை வலுவான நாடாக உயர்த்தியதில் முக்கிய பங்கை வகித்தவர். ரோமமும் கிரேக்கமும் தனிநபர்கள் அளவுக்கு அதிகமாக புகழடைவதை விரும்பாத சாபத்திற்கு உட்பட்டவை. தன்னை துரைத்து கொண்டு முன்னிருக்கும் மனிதர்களை துரத்தி கொண்டு விடுவது அவர்கள் மரபு. ரோமாபுரியின் தன்னிகரில்லா தலைவனாக அவன் உருவாதைக் கண்டு ஒரு சிலருக்கு எரிச்சல். அதில் முக்கியமாக இருப்பவன் கசியாஸ். அவனை காட்டிலும் ஜூலியஸ் சீசர் மேம்பட்டவன் அல்ல என்கின்ற எண்ணம் அவன் அடிமனதில் எப்போதும் ஆழமாக இருந்தது. ஜூலியஸ் சீசர் பல சீர்திருத்தங்கள் நிர்வாகத்தில் செய்து அதனை வளைத்து முதுகெலும்பை நிமிர்த்து காட்டினார். சிதைவையும் ஊழலையும் ஒழித்து கட்டினார். சாமானியர்கள் அவரை சக்கரவர்த்தியாக கொண்டாடினர். மேட்டுக்குடியினர் அவர் மேல் வெறுப்பை கூட்டினர். அவர்கள் ஒருவனே கசியாஸ். தனக்கு போதிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று அவன் அடிவயிற்றில் எப்போதும் பொறாமை தீ பொங்கி கொண்டிருந்தது. அவன் புரூட்டோஸின் சகோதரி ஜூனியாவை மணந்து அவனது மச்சானாகவும் அச்சாரமிட்டவன். அந்த நேரத்தில் அவனுக்கு புரூட்டோஸ் மீது பொறாமை என்பது எல்லா பொருளுக்கும் எரிக்கும் தீ. அதற்கு விதியும் இல்லை, விதிவிலக்கும் இல்லை. ஜூலியஸ் சீசர் ரோமாபுரிக்கு முதன்முறை வெற்றி ஒருவனாக வந்தபோது கசியாஸ், புரூட்டோஸ் இருவருமே அவனிடம் அந்நகரின் பிரிட்டோர் பதவிக்கு அடிபட்டனர். அப்பதவி தற்போதைய மேயர் பதவியை போன்றது. ஜூலியஸ் சீசரோ அதை புரூட்டோஸுக்கு கொடுத்தார். அதே நேரத்தில் அவரே அதற்கு கசியாஸை அதிகம் பொறுத்த என்றும் ஒத்துக்கொண்டார். இந்நேர்வில் ஜூலியஸ் சீசர் பாரபட்சமாக நடந்து கொண்டதாக பரவலாக செய்தி வருவியது. அதற்கு காரணம் புரூட்டோஸின் தாய் செர்வீலியா ஜூலியஸ் சீசருக்கு நெருக்கமாக இருந்ததாகவும் அவருடைய இளமை பருவத்தில் காதலியாக வாழ்ந்ததாகவும் அவள் மூலமே ஜூலியஸ் சீசருக்கு பிறந்த மகனே புரூட்டோஸ் என்ற ஒரு பேச்சும் அடிபட்டது. அதை வரலாற்று ஆசிரியர் புல்டோருக்கும் வழிமொழிகிறார்கள். இவையெல்லாம் கசியாஸ் மனத்தில் கசிந்த கோபத்தை ஊதி உப்ப வைத்தது. கசியாஸுக்கு எப்போதும் நல்ல பெயர் இல்லை. அவன் கண்களில் இருக்கும் குரூரமும் தந்திரமும் அனைவருக்கும் ஒத்துப்படி. அதனால் ஜூலியஸ் சீசரை தீர்த்து கட்டும் செயலுக்கு புரூட்டோஸை உடந்தையாக்க அவன் விரும்பினான். ரோமாபுரியின் மக்கள் புரூட்டோஸ் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காசாய்க்கொள்ள அவன் விரும்பினான். ரோமாபுரி சக்கரவர்த்தியின் பிடியில் சிக்கி சகதியாகி விடக்கூடாது என்று சகட்டமேனிக்க புகார்களை ஜூலியஸ் சீசரை பற்றி அள்ளி வீசி சதியில் புரூட்டோஸை சாஸ்திரை போல பயன்படுத்திக் கொள்கிறான். புரூட்டோஸோ அவன் புகழ்மொழியில் மயங்கி தனக்கு பதவிக்கு கிடைத்த பொறாமையின் நான் கலிசை ஆட்டி படைக்கிறேன் என்ற அடிப்படை உண்மை கூட மறந்து விடுகிறான். அவனும் சதித்திட்டத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். எந்த முடிவில் உறுதியாக இருப்பவர் ஜூலியஸ் சீசர். அவருடைய திடமான சித்தமும் அசையாத மனமே அவருக்கு பல வெற்றிகளை பெற்று தந்தது. குறைந்த படையுடன் வலுவான எதிரிகளை அவர் சூறையாடியதற்கு அந்த சூரத்தனமே காரணம். அத்தனை பேரும் அவரை சபைக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்த போதும், அவர் மனைவின் எச்சரித்த போதும், பலர் உஷாராக இரண்டு உச்சரித்த போதும் அவர் மெச்சி ஏற்காமல் வெற்று பேச்சாக எண்ணி சபைக்கு செல்கிறார். அங்கே அவரை கொல்ல பெரிய கூட்டமே தயாராக இருக்கிறது. அவரை முதலில் கோஸ்கா என்பவன் குறுங்கத்தியால் கழுத்தில் குத்துகிறான். ஜூலியஸ் சீசர் விரைந்து திரும்பி அவன் கைகளை பிடிக்கிறார். அதற்குள் அத்தனை பேரும் மாறி மாறி குத்துகிறார்கள். 23 முறை அவரை குருவாளால் குத்தி குருதி வெள்ளத்தில் தள்ளுகிறார்கள். இறுதியாக அவரை நோக்கி குத்த வந்த புரூட்டோஸையும் பார்த்து தடுக்கும் முயற்சியை ஜூலியஸ் சீசர் நிறுத்தி, நீயுமா குழந்தை என்று வருந்திச் சாய்கிறார்.
ஷேக்ஸ்பியர் அவருடைய ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் யூ டு ப்ரூட் என்ற லத்தீன் வாசகத்தை ஜூலியஸ் சீசர் உச்சரிப்பதாக பயன்படுத்தியிருக்கிறார். அதுவே சரித்திரத்தின் துரோகத்திற்கு எதிராக பயன்படுத்தும் வாசகமாக கல்வெட்டில் பதிந்ததை போல் சொல்வட்டாய் நின்று சொலவாடையாய் போனது. இலக்கியவாதிகள் புரூட்டஸை தன்னை குத்த வந்த பிறகும் ஜூலியஸ் சீசர் காப்பாற்றிக்கொள்ள எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று அவன் துரோகத்தை பற்றி துகில்விருக்கிறார்கள். ஆண்டனி புரூட்டஸ் ஏற்படுத்த காயத்தை காண்பித்து இதுவே மிகவும் ஆழமான காயம் என்று மக்களிடம் புரட்சியை தூண்டியதாக ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார். நம்பிக்கைக்குரியவர்கள் நகத்தில் கீறினா அது எதிரிகளின் வாளால் குத்தியதை விட ஆழமான பாதிப்பை ஏற்படும் என்பதே அதற்கு அர்த்தம். செனட்டிற்கு செல்லும்போது மனைவியும் மற்றவர்களும் சொன்னபோதும் ஜூலியஸ் சீசர் செவிசாய்க்காததற்கு காரணம் புரூட்டஸை அவர் முழுவதுமாக நம்பியதால். மகனைப் போல நேசித்தவன் தனக்கு எதிராக சதி நாடகம் நடந்தேற ஒருபோதும் உதவி செய்ய மாட்டான் என்பதே அவரது ஆழமான நம்பிக்கை. புரூட்டஸ் போன்றவர் இன்று அதிகமாகி வருவதுதான் சமூகம் சந்திக்கும் சாபமாக இருந்து வருகிறது. அடுத்து நாம் பார்க்கும் அத்தியாயம் சீடனாய் ஒரு மூடன். வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கலாமா? தீட்டின மரத்திலேயே பதம் பார்க்கலாமா? ஊட்டின கையையே கடிப்பது போல, தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பதை போல, ஏற்றிய ஏணியை எட்டி உதைப்பது போல, எப்போதும் பிச்சை போடுகின்ற மூதேவியுமா போடவில்லை என்றெல்லாம் துரோகம் குறித்து நிறைய பழமொழிகள். விசுவாசம் குறித்து இருக்கும் பழமொழிகளை விட துரோகம் குறித்து இருக்கும் பழமொழிகள் அதிகம்தான். ஏனென்றால் விசுவாசிகள் குறிஞ்சியைப் போலவும் துரோகிகள் நெருஞ்சியைப் போலவும் இருக்கிறார்கள். துரோகம் புது புது பரிமாணங்களை புதுப்பித்து கொண்டு புறப்படுகிறது. எதிர்பார்த்த திசைகளிலிருந்து அது எகிரி பாய்கிறது. அதனால்தான் அதை எந்த விளக்கத்தினும் அடக்க முடியாது. எவ்வளவு உன்னிப்பாக இருந்தாலும் துரோகிகளின் முன்பு நாம் நிராயுதபாணியாக விடுகிறோம். யாரிடமும் நம் வாழ்க்கையில் அத்தனை ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. யார் எப்போது மாறுவார்கள் என்று சொல்லவும் முடியாது. பக்கத்து வயல் குடியானவனை வரப்பு தகராறில் கொலை செய்தவன் கதையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிலவே நீ சாட்சி என்ற அக்கதை சாட்சிகளே என்று நினைத்து கொண்டு தவறு செய்யக்கூடாது என்பதை மட்டும் உணர்த்தவில்லை. மனைவி கூட நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடும் என்கின்ற அனுபவத்தையும் புதைத்து வைத்திருக்கிறது. நாம் எல்லா ரகசியங்களையும் அப்பட்டமாக பகிர்ந்து கொண்டால் இன்று வரை நண்பனாக இருப்பவன் நாளை எதிரியாக மாறமாட்டான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை உணர வேண்டும். அந்த காலத்தில் அனைத்தையும் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நம்மை ஒன்றும் தெரியாது என்று கூறிவிடுவார்கள் என்ற அபிப்பிராயம் பரவலாக இருந்தது. தற்காப்பு கலையை கற்றுத்தருகிற ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவரிடம் கைதிருந்த மாணவரும் வந்து சேர்ந்தான். எல்லாவற்றையும் உடனுக்குடன் கற்றுக்கொண்டான். மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ள 3 மாதம் தேவைப்பட்ட கலையும் 3 நாட்களில் கற்றுக்கொள்ள முயற்சியும் உழைப்பும் அவனிடம் இருந்தன. குருவும் எல்லா கலைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கல்வி முடிந்தது. அவன் அத்தற்காப்பு கலையை பள்ளியின் வெளியே வந்து ஊர் மக்களை திரட்டி, நீங்களெல்லாம் மிகச்சிறந்த மாஸ்டர் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, இவரை என்னால் வீழ்த்து காட்ட முடியும் என்று சவால் விட்டான். தோள் தட்டினான், கொக்கரித்தான். சீடர்களுக்கோ பதற்றம். இப்படி ஒருவன் நடந்து கொள்வான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஊர் மக்களுக்கு ஆர்வம். மகனைப் போல அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாரே, இவரை இவன் வீழ்த்தி விடுவானா என்ன என்று சின்ன தடுமாற்றம். மாஸ்டரோ அவன் குரலை சட்டை செய்யாமல் பணியில் மூழ்கியிருந்தார். ஆனால் அவனோ மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்தான். தைரியம் இருந்தால் சண்டைக்கு வரட்டும், பயந்தாங்குழி குருவே என்று காது கூசும் சொற்களால் உரைத்து ஊளையிட்டான். அதற்கு மேலும் குருவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சவாலையும் ஏற்று மைதானத்துக்கு வந்தார். குருவுக்கு தெரியும், எல்லா கலைகளும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனோ இளைஞன், குருவோ வயதானவர். உடலின் வலிமை போட்டியை தீர்மானித்துவிடுமே என்று அனைவரும் பதற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள். குரு முதல் அசைவிலேயே வித்தியாசமாக நகர்ந்து அவனை ஒரு அடியில் வீழ்த்தினார். அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. ஊர் மக்கள் எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அவமானத்தில் புழுபோல நுழைந்து அவன் தட்டு தடுமாறி அமர்ந்தபோது குரு சொன்னார், பார்க்கிற போதே சீடனை பற்றி எங்களுக்கு போன்றவர்களால் இடைபட முடியும். உனக்கு நான் அறிந்த சில கலைகளை அதனால் தான் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவன் முகத்தில் உமிழ்ந்து துரத்தினார். சீடர்கள் முழுமையாக அறிந்தால் துஷ்பிரயோகம் செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் இந்திய மருத்துவ முறைகள் முழுமையும் அடுத்த தலைமுறை அடையாமல் போய்விட்டன. குறுகிய உள்ளம் படைத்தவர் கையில் அரிய மருத்துவ முறைகள் அகப்பட்டு விட்டால் அவை குணப்படுத்துவதை விட ரணப்படுத்துவதற்கு அதிகம் உபயோகப்படுத்திவிடும் என்கின்ற அச்சமும் அதற்கு காரணம். உலகத்தில் காட்டி கொடுத்ததான் அடையாளமாக துரோகம் என்ற சொல்லுக்கு அருஞ்சொற் பொருளாக விளங்கும் பெயர் யூதாஸ். ஒரு முத்தத்தில் உயிர் போக என்பதற்கு புனவியலில் நார்ச்சியா சான்று. அவன் தன்னுடைய உருவத்தையே தண்ணீரில் பார்த்து சுய அலைகள் மயங்கி நீரை முத்தமிட்டு நீந்த முடியாமல் மூழ்கி நீத்தான் உயிரை. ஆண்டவனின் மகனை முத்தத்தால் காட்டி கொடுத்தான் யூதாஸ். 30 வெள்ளி நாணயங்கள் அந்த மகத்தான இறைமகனை எதிரிகளிடம் அடையாளம் காட்டினான். பாஸ்கா என்னும் புலிப்பற்ற அப்ப விழா நெருங்கி வந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுபிரானை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆனால் மக்களிடையே அவருக்கு இருந்த அவர் சொல்வாக்கையும் நினைத்து அஞ்சினர். யூதாஸ் அவர்களிடம் சென்று இயேசுவை காட்டிக் கொடுப்பது பற்றி கலந்து பேசினான். அவர்களுக்கோ அளவற்ற மகிழ்ச்சி. அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனும் சம்மதித்தான். மக்கள் கூட்டம் இல்லாத போது அவர்களிடம் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பை தேடினான். இயேசு திருத்தூதரோடு
பந்தியில் அமர்ந்தார். அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். பின்பு அந்த கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணத்தை உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என் இரத்தத்தால் நிரப்பப்படும் புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். அவரோ, என்னை காட்டிக் கொடுப்பன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னார். அப்போது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்யப்போகிற யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். அப்போது அவர்களின் ஒருவரான பீட்டர், ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கு ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். ஆனால் இயேசுவோ தலையசைத்து, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டமாய் வந்தனர். பன்னிருவரில் ஒருவனான யூதாஸ் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவரிடம், முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்கப் போகிறாய் என்றார். அவர்கள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள் போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். இயேசு அவர்களிடம், ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் இவர்கள் இயேசுவை கைது செய்ய இழுத்துச் சென்றவர்கள். பேதுரு ஆண்டவர் கூறியது போல 3 முறை அவரை தெரியாது என்று மறுதலித்தார். நீதிபதியாய் நின்றிருந்த பிலாத்து எந்த குற்றத்தையும் இயேசுவிடம் காணவில்லை. விழாவின் போது ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் பிலாவுக்கு இருந்தது. ஆனால் திரண்டிருந்த மக்களோ இயேசு விடுவிக்க விளையாமையால் கொலை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட பராபுவை விடுதலை செய்யவே கூறினார். மக்கள் எல்லா நண்பர்களையும் நொடியில் மறந்து விடுவார் என்பதற்கு இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்டதே சான்று. இன்று தேசத்திற்கும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் தங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்தவர்களை சிந்தித்து பார்ப்பதற்கு பெரும்பாலானோர் தயாராக இல்லை. நினைத்து பார்ப்பவர்களும் அவர்களை பொது அறிவு வினாவிடைக்காக மனப்பாடம் செய்பவர்கள்தான். மனப்பாடத்திற்கும் மனத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதைத்தான் நாம் பெறுகின்ற மதிப்பெண்கள் எப்போதும் பறைசாற்றுகின்ற வருகின்றன. வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக அன்பின் உருவமாகவும் அகிம்சையின் வடிவமாகவும் திகழ்ந்த இயேசு பிரானை அவருடனேயே இருந்த அவரை நன்கு அறிந்த யூதாஸ் காட்டிக் கொடுத்தான் என்பதுதான் கைமத்தனத்தின் உச்சம். ஆனால் அவன் அதற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. கையூட்டு பெற்ற பணத்தை கையாள முடியவில்லை. குற்ற உணர்வு அவனை குத்தியது. பணத்தை பெற்றவர்களிடமே திரும்ப கொடுத்துவிட்டு தூக்கில் தொங்கி உயிரை விட்டான். அவன் மரணத்தை பற்றி பல கருத்து இருந்தாலும் அவனாக உயிரை விட்டது ஒருமித்த செய்தியாக ஒலிக்கப்படுகிறது. யூதாஸ் காட்டிக் கொடுத்ததற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இயேசு இஸ்ரேலின் ரோமானிய ஆட்சியை முறியடிக்க வல்லவர் என்று அவன் கருதினான். ஆனால் அவரோ மக்கள் செல்வாக்கை அதற்காக பயன்படுத்தாமல் அவர்கள் மனமாற்றத்திற்காக பயன்படுத்தி வந்தது அவனுக்கு ஏமாற்றி தந்தது. அதனால் அவன் அவரை காட்டிக் கொடுத்தான் என்பாரும் உண்டு. ஜான் எழுதிய ஏற்பாட்டில் அவனுக்கு பணமே பலவனாக இருந்தது என குறிப்பிடுகிறார். 30 வெள்ளி நாணயங்கள் என்று அத்தொகையை மேத்யூ குறிப்பிடுகிறார். யூத சுயமாக செய்யவில்லை, அவன் உள்ளத்தின் சாத்தான் புகுந்து அவ்வாறு செய்ய வைத்தார் என்று லூக் குறிப்பிடுகிறார். இயேசு பிரானுக்கு அவன் துரோகம் செய்தான் என்பது தெரிந்தே இருந்தது. புனித நூல் குறிப்பிடுகின்ற விதியை நிறைவேற்ற அது நடந்தே தீரும் என்று எண்ணினான் என்று குறிப்பிடுவார்கள். இது போன்ற சம்பவங்கள் புத்திரன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. வரலாற்றில் மகான்களும் இறைதூதர்களும் அருகில் கூட துரோகிகள் எப்போது இருந்திருக்கிறார் என்ற செய்தி நம்மை தெளிவடை செய்கின்றதற்காக அல்ல, இன்னும் நாம் கூடுதலான எச்சரிக்கையாக நடந்து கொள்வதற்காகவே. நாம் அடுத்து பார்க்கும் அத்தியாகம் வேலியை மேய்ந்த வயல்கள். வேலியே பயிரை மேய்ந்தது போல என்கின்ற பழமொழி புழக்கத்தில் இருக்கிறது. வேலிகள் பயிரை மட்டும் மேயாமல் விதைத்தவனையும் மேய்த்துவிடும் சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாதுகாக்க வேண்டியவனே பறித்துக் கொள்வதும், காப்பாற்ற வேண்டியவனே கையிடுவதும், காக்க வேண்டியவனே களமாடுவதும் நிறைந்துதான் உலகம். அவர்களை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை. கைக்குள் கத்தி வைத்திருப்பவனை கண்டுபிடித்துள்ளலாம், புன்னைக்குள் பிச்சுவாக வைத்திருப்பவனை அடையாளம் காண்பதுதான் கடினம். அதில் எவ்வளவு தந்திரம் வாய்ந்தவர்களும் ஏமாந்து விடுவார்கள். மெய்காப்பாளர்கள் உயிரைப்போக்கிய சம்பவங்கள் ஏராளம். பணத்திற்காகவும் அற்ப சுகத்திற்காகவும் மூளை செலவு செய்யப்பட்டு மலங்கி போன காரணத்தினாலும் உடனிருப்பவர்களே உயிரை கொடுத்த துருவங்கள் வரலாறு முழுவதும் தடம் பதிக்கின்றன. நவீன சரித்திரத்திலும் நல்ல தலைவர்கள் மெய்காப்பாளர்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் கவர்னர் சல்மான் தசீர் அவருடைய பாதுகாப்பாளர்களாலே கொல்லப்பட்டார். மெய்காப்பாளர்களை பொறுத்தவரை விசுவாசத்திற்கு பெயர் போன இந்திய நாடே இதுபோன்ற துயரச் சம்பவத்தை சந்திருப்பதுதான் வேதனையான அனுபவம். 1884ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 36ஆம் நாள் இந்த இரத்தக்கரை படிந்த சுவடு வரலாற்றின் தொகுப்பில் இடம் பிடித்து விட்டது. இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் ஐரிஷ் நாட்டுக்கு தொலைக்காட்சிக்கு ஆவணப்படம் ஒன்றை தயாரித்து கொண்டிருந்த பீட்டர் வெஸ்டினோஸ் என்கின்ற ஆங்கில நடிகருக்கு நேர்காணல் கொடுத்து கொண்டிருந்த போது அந்த நெஞ்சை உழுக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்திரா காந்தி அம்மையார் சப்தர்ஜங் சாலையில் உள்ள பிரதம மந்திரி இல்லத்திலிருந்து அருகிலுள்ள அக்பர் சாலை அலுவலகத்தில் நடந்து சென்றபோது அவருடைய மதில் சுவரில் உள்ள சுழல் கதவை காவல் காத்து கொண்டிருந்த இரண்டு காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒருவர் துணை ஆய்வாளர் பீன் சிங், மற்றொருவர் சத்வந்த் சிங். பீன் சிங் அம்மையாரின் வயிற்றில் அடிப்பகுதியில் 3 முறை கைத்துப்பாக்கியால் சுட்டான். சத்வந்த் சிங் தன் இயந்திர துப்பாக்கியால் 30 ரவுண்டு சுட்டான். அம்மையார் சரிந்த பிறகு ஸ்டன் கன்னிலிருந்து சரமாரை சுட்டு அவருடைய உடலை சல்லடை ஆக்கினான்.
பீன்சிங் அவனுடைய ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு, நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துங்கோள் என்று சர்வசாதாரணமாக அதை சாதனை பதக்கமாக நெஞ்சில் அணிந்து கொண்டான். 6 நிமிடத்தில் இந்தோ திபெத்திய எல்லைக் காவல் படையைச் சார்ந்த 2 சிப்பாய்கள் அவர்களை கைது செய்தனர். அவர்களை சுட முயன்ற பீன்சிங் அப்போதே கொல்லப்பட்டான். சஸ்வந்த் சிங்கும் அவனுக்கு துணை போன கேகர் சிங்கும் 1889ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர். இதில் மிகவும் வருந்தத்தக்குரிய செய்தி, பீம்சிங் திருமதி காந்தியின் மிக விருப்பத்துக்குரிய காவலர் என்பதும் 10 ஆண்டுகளாக அம்மையார் அவனை நன்றாக தெரிந்து வைத்திருக்க என்பதும்தான். அமிர்தசரத்திலுள்ள தங்க கோயிலில் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இந்திய அரசுக்கு ஏற்பட்ட போது அதை கனத்த இதயத்தோடு மேற்கொண்டதாக இந்திரா காந்தி அம்மையார் குறிப்பிடுகின்றார். அப்போது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற அந்த நடவடிக்கையை தேசத்தையே உலுக்கியது. சீக்கிய சமூகம் அதனால் காயப்பட்டதாக சொன்ன உளவுத்துறை அம்மையாரிடம் சீக்கிய காவலர்களை பாதுகாப்பிற்கு வைத்துக் கொள்வது ஆபத்து என்றும் கூட ரகசியமாக சொன்னார்கள். ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை. அவ்வாறு பிரிவினை செய்து பார்க்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய மனத்தில் ஓரத்தில் எப்போது வேண்டுமானாலும் உயிரிழக்க நேரலாம் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்திருந்தது. அவர் ஒரிசாவில் நடந்த ஒரு கடைசி பொதுக்கூட்டத்தில் உயிருக்கு இருக்கும் ஆபத்தை பற்றி வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். மிக கடுமையான முடிவுகளை தயக்கமில்லாமல் எடுத்து பழக்கப்பட்டவர் அவர். அதனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. புவனேஸ்வரில் 1884ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாளில் கடைசி சொற்பொழிவு நிகழ்ந்தபோது, நான் இன்று உயிரோடு இருக்கிறேன், நாளை நான் இல்லாமல் போகலாம், என் கடைசி மூச்சுவரை சேவை பெறுவேன், நான் இறந்தால் என் ஒவ்வொரு துளி இரத்தமும் இந்தியாவை பலப்படுத்தி ஒருமித்த பாரதத்தை உருவாக்கும் என்று அவர் சொன்னது தீர்க்க தரிசனமாகி போய்விட்டது. இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டது குறித்து அரசியல் காரணங்கள் பல்வேறு விதமாக இருந்தாலும் 33 குண்டுகளால் அவர் சுடப்பட்ட துயரச் சம்பவம் நம் வரலாற்றின் இரத்தக்கரைதான். 30 குண்டுகள் உடலில் பாய்ந்தன, 23 உடலை துளைக்கச் செய்தன. மெய்க்காப்பாளராக இருந்த பீன்சிங்கும் சத்வந்த் சிங்கும் தங்க கோயிலில் சம்பவத்திற்கு பிறகு அங்கு சென்றிருந்தனர். அங்கே விவரிக்கப்பட்ட நிகழ்வுகள் அவர்களுக்கு வன்மத்தை கிளப்பியது. அவர்கள் எப்படியாவது பழிதீர்க்க வேண்டுமென்று நினைத்தனர். அது அம்மையாரின் உயிரை நீக்குவதன் மூலமே நிறைவேறும் என்றும் எண்ணி இந்த காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அவருடைய செயல் இந்த தேசத்தின் அத்தனை மக்களின் விழிகளிலும் கண்ணீரை வரவழைத்தது. அதற்கு பின் தேவையற்ற வன்முறை நாடு முழுவதும் நடந்தேறியது. ஆனால் ஊடகங்கள் பஞ்சாப் மாநிலத்தில் அங்கிருந்து அவற்றை பரப்பாமல் எச்சரிக்கை எடுப்பதால் அங்கிருந்து இந்துக்கள் பாதிக்கப்படாமல் தப்பினார்கள். அடுத்து நாம் பார்க்கும் அத்தியாயம் அமுக்கப்படும் அங்கீகாரம். முதுகில் குத்துவது ஒரு வகையான துரோகம் என்றால், ஒருவரின் முகவரியை மறைத்து அதில் முத்திரையை குத்துவதும் இன்னொரு வகையான துரோகம். உழைத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய அடையாளத்தை மறைத்துவிட்டு தொடர்பில்லாத நபருக்கு பெருமையில் அள்ளி வீசுவது வியர்வை சிந்துவர்களுக்கு அயர்வு தெரிகின்ற அற்பச் செயல். செடியை நட்டு நீரூற்றி காப்பாற்றியவர் புறக்கணிக்கப்பட்டு அந்நியர் ஒருவர் பழங்களை பேச்சிடுவது அபத்தம். இந்த அநியாயம் நடக்கின்ற போது இதை பார்த்து உழைத்தவர் உள்ளத்தில் வெறுப்பும் விரக்தியும் மிஞ்சுவது இயற்கை. இது இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் விழிப்புணர்வு போதிய அளவு இல்லாத காரணத்தால் சர்க்கரை கிடைத்தாலும் இனிப்பான பண்டம் இழுப்பை பூவே என்று சத்தியம் செய்து சாதிக்கப்படுகிறது. கேரளா மாநிலம் வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது என்று நாமகரணம் சூட்டப்பட்ட தெரு ஒன்று உண்டு. இதை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆனால் அதை அனுபவித்து வந்தவர்களுக்கு நீக்க மனமில்லை. ஜார்ஜ் ஜோசப், நீலகண்ட நம்பூதிரி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டத்தை முடுக்கினர். பொதுமக்கள் அணியாய் திரண்டனர். ஆத்திரமடைந்த அரசு அதிரடியாக கைது நடவடிக்கையை கண்டபடி ஏவியது. தலைவர்கள் சிறையில் என்றாலும் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று எழுச்சி. தலைவர் ஒரு இல்லாமல் தொண்டர்கள் தலையில்லாத முண்டமாய் தடுமாற என்பது அவர்கள் கணிப்பு. அவர்களை வழிநடத்தும் சக்தி ஈரோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கே உண்டென்று எண்ணினர். அந்த மகத்தான மனிதருக்கு கடிதம் எழுதப்பட்டது. ஐயோ, எங்கள் சக்திக்கு மீறிய போராட்டத்தை தொடங்கிவிட்டோம். நிறுத்தப்பட்டால் மானம் பறிபோகும். தாங்கள் விரைந்து வந்து போராட்டத்தை தொடர வேண்டும் மன்றாடி கேட்டிருந்தனர் அந்த கேரள தலைவர்கள். சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த இரகசிய நபர் மூலம் கடிதத்தை பெற்றார். மூட்டை முடிச்சலோடு அடுத்த நொடியே ஆயத்தமானார். நாத்திகரான அவர் சாதியின் அடிப்படையில் பிரிவினை கூடாது என்று நம்பியதால் அதை குதிக்க முடிவு செய்தார். அவர் வருகின்றார் என்றதுமே வைக்கம் எரிமலையானது. ரயிலில் வந்திறங்கிய அவருக்கு வரலாறு காணாத வரவேற்பு. மக்கள் திரண்டனர். திருவாதங்கூர் மன்னருக்கு செய்தி சென்றது. மன்னருக்கு அவரை நன்றாக தெரியும். ஈரோடு செல்லும் போதெல்லாம் அவர் வீட்டிலே சகவாசம் என்ற அளவுக்கு நெருக்கமான சகவாசம். ஈரோட்டிலிருந்து ராமசாமியார் வந்திருக்கிறாரா? திவானை அனுப்பி வணக்கம் சொல்லுங்கள், வசதியில் செய்தாருங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னர். வரவேற்பு எதுவும் தேவையில்லை. வைக்கம் தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடமாட வேண்டும், அதுவே தேவை என்று களத்தில் இறங்கினார் அந்த பெரியவர். அவரை கைது செய்ய மன்னருக்கு தயக்கம். நன்றியுணர்வு கைது செய்ய யோசிக்க வைத்தது. பழக்க வழக்கம் வேறு, போராட்டம் வேறு. ராஜாவுக்கே கூஜா தூக்கி பழக்கமில்லை என்று பிடிவாதம் காட்டினார் ஈரோட்டு தலைவர். அதிர்ச்சியடைந்த மன்னர் அவரை கைது செய்தார். மற்றவர்களை கைது செய்து சமயத்தில் நமத்து போன போராட்டம்
அவரை கைது செய்வது படமெடுத்து நாகமாய் சீறியது. ஈரோட்டிலிருந்து வந்த நாகம்மை, கண்ணம்மாள் ஆகியோரும் போராட்டத்தை துவங்கி நடத்தினர். போராட்டத்திற்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. கேரள ஆதிக்கவாதிகள் சிலர் ஈரோட்டு தலைவருக்கு எதிராக யாகம் ஒன்று நடத்துவதாகவும் அதன் மூலம் போராட்டம் நடத்தும் ராமசாமிக்கு மரணம் ஏற்படும் என்ற வதந்தியை பரப்பினர். கேரளா மக்களுக்கு அச்சம், அவர் உயிர் போய்விடுமோ என்று பதற்றம், உள்ளமெல்லாம் உதிரல், உயிரெல்லாம் நடுக்கம். மறுநாள் திருவாதிங்கூர் சமஸ்தானம் அதிர்ந்து போனது. காரணம், மன்னர் இறந்ததுதான். யாகம் எதிர்பலனை கொடுத்ததோ என்று பதைபதைத்தனர். மன்னரின் மறைவையொட்டி சிறையிலிருந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். போராட்டம் வலுப்பட்டு விசுரூபம் எடுத்து விபரீதம் நிகழுமோ என்று பயந்த திருவாங்கூர் ராணி காந்திக்கு உடனடியாக கடிதம் எழுதினார். சில நாட்களிலேயே வைக்கம் தீவில் நிலவுவதற்கு அனுமதி வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் காரணமாக வைக்க வீரர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு வாகை சூட்டிய அந்த தலைவர் தான் பின்னால் பெண்கள் மாநாட்டில் பெரியார் பெயர் சூட்டப்பட்ட ஈவே ராமசாமி. அது நடந்தது 1938 ஆண்டு டிசம்பர் 13 அன்று சென்னையில் நடந்த மகளிர் மாநாட்டில். உண்மை அப்படி இருக்க, மகாத்மா காந்தியே மகத்தான தவறு ஒன்றை செய்தார். அவர் பத்திரிகை ஒன்றில் எழுதிய கடிதத்தில் பெரியாரை பற்றி ஒரு வரி வார்த்தை கூட எழுதவில்லை. செய்தித்தாள்களும் அவருடைய பங்களிப்பு குறித்து மூச்சு விடவில்லை. பெரியாரின் ஆதரவாளர்கள் கொந்தளித்து விட்டனர். ஆனால் அவரோ அலட்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் பத்திரிகை அது. எதை எழுதுவது, எழுதாமல் இருப்பது என்பது நாம் சொல்லித்தரக்கூடாது. அமைதியாக இருங்கள் என்று அறிவுறுத்தினார். அதற்கு பின் தீவிரமாக சிந்தித்தார். அநேக பத்திரிகைகள் நம்முடைய நாட்டில் இருந்தாலும் அவை தங்கள் மனசாட்சி உண்மை என்று பட்டதை தெரிவிக்க தயங்குகின்றன. அதனால்தான் நான் பத்திரிகை ஆரம்பிக்கின்றேன். மற்ற பத்திரிகை போல் அல்லாமல் மனதில் பட்டதை தைரியமாக பொதுமக்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்பதே என்னுடைய அபிப்பிராயம். அதன் விளைவாக அவர் குடியரசு இதழை தொடங்கினார். நிறைய நிகழ்வுகளை பதிவு செய்வர்கள் ஒரு சாராராகவும் பாராட்டு பெறுவர்கள் இன்னொரு சாராகவும் இருப்பது உழைப்பர் உள்ளத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியதை போன்ற நிலைமை ஏற்படுத்தும். இது உழைப்புக்கு இழைக்கப்படும் துரோகம். தனி மனிதருக்கு இழைக்கப்படும் துரோகத்தை காட்டிலும் உயர்ந்த பண்பு ஒன்று புறக்கணிக்கப்படுகின்ற ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த பாதிப்பு அதிகம். அதனால் உழைப்பவர்கள் இனி நாமும் கச்சேரிக்கு போகிற மணலில் வந்துவிடுவோம் என்று நினைத்தால் நிறுவனமே பாழாகிவிடும். யார் உண்மையில் முக்கியமான பணி ஆற்றினார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு சேர வேண்டிய கௌரவத்தை சேர்ப்பது அவசியம். இது பல நேரம் இல்லாமல் போய்விடுவது துரதிருஷ்டவசமானது. இறுதியாக, மனித வரலாறு துரோகங்களின் இரத்தத்தால் எழுதப்பட்டதுதான் என்று பல்வேறு வரலாற்று ஆய்வுகளை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது. மனிதன் உடல் ரீதியாக பரிமாண வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் அவன் மேன்மை கவலிக்கிறதினால் அவனுக்கு இருக்கும் மிருகம் வெளிப்பட்டு விடுகிறது என்பதை இக்குறிப்புகள் உணர்த்துகின்றன. நாம் துரோகங்களை எதிர்பார்க்கலாம், சந்திக்கலாம், அவற்றிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்ளலாம். இனி யாரும் ஏமாறாத முயற்சியை பெறலாம். ஆனால் நாம் ஒரு நாளும் துரோகிகள் ஆகிவிடக்கூடாது. விசுவாசமானவர்கள் தோல்வியிட்டாலும் அவர்களை உலகம் எப்போதும் உதாரணம் காட்டுகிறது. களங்கமெல்லாம் இருந்தவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் எப்போதும் கலங்க விளக்கமாக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.